இதோ வருகிறேன், நான் இதோ வருகிறேன். இயேசுவின் நல்வார்த்தை நம்பி இதோ வருகிறேன். இதோ வருகிறேன், நான் இதோ வருகிறேன். இயேசுவின் நல்வார்த்தை நம்பி இதோ வருகிறேன். பார்வையற்றோர் பார்க்க, காது கேளாதவர் கேட்க, என்னை படைத்தவரின் துணை கொண்டு இதோ வருகிறேன். இதோ வருகிறேன், நான் இதோ வருகிறேன். இயேசுவின் நல்வார்த்தை நம்பி இதோ வருகிறேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையன்பர்களே, துருவ மடங்களின் தந்தையாகிய புனித பெனடிக்ட் அவர்களின் விழாவினை சிறப்பிக்கிற இந்த நாளில் இத்திருப்பலியில் பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நாளில் தன் வாழ்க்கை முழுக்க கடவுளுக்கு அர்ப்பணித்த பெனடிக்ட் அவர்களுடைய வாழ்வின் தாக்கம் நம்மிலும் அது பிறப்படைய அவருடைய பரிந்துரை குரல் இறைவனுடைய சன்னிதானத்தில் நமக்காக ஒலிக்க இத்திருப்பலிகளை நாம் அன்றாடுவோம். தூய மறைபொருளை தகுதியோடு ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கும் பாவங்கள் பலவீனங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கமைத்து நம் பாவங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, துறவு மடத்து தலைவரான புனித பெனடிக்டை இறை பணியை கற்றுத்தரும் தலை சிறந்த ஆசிரியராக ஏற்படுத்தினீரே. அதனால் நாங்கள் இதையும் உமது அன்புக்கு மேலாக கருதாமல் உம் கட்டளைகள் காட்டும் வழியில் பரந்த உள்ளத்துடன் விரைந்து செல்ல அருள் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 1 தொடங்கி 8 முடிய. உசியா அரசர் மறைந்த ஆண்டில்
மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் சேராபீன்கள் சூழ்ந்து நின்றனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர். 2 இறக்கைகளால் தம் கான்களை மூடி மறைத்தனர். மற்ற 2ஆல் பறந்தனர். அவர்களுள் ஒருவர் மற்றவையை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர், 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 மண்ணுலகு முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார். கூறியவரின் குரல் ஒலியால் வாயில் நிலைகளில் அடித்தளங்கள் அசைந்தன. கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ, நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். அப்பொழுது செராபீன்களுள் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குற்றால் எடுத்து அதை தம் கையில் வைத்து கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும் யாரை நான் அனுப்புவேன்? தமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு, இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 93 பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கிறார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கிறார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கிறார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கிறார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாய் கொண்டுள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கிறார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கிறார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்று உள்ளது. நீர் தொன்று தொட்டே நிலைத்துள்ளீர். உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவர் ஆட்சி செய்கிறார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கிறார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏனெனில்
கடவுளின் மாட்சிமிக்க தூய ஆவி உங்கள் மேல் தங்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையாம், எனினும் அவற்றில் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடிகளெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள், எனவே அஞ்சாதீர்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆசீர்வாதப்பர் என்ற தமிழில் அழைக்கப்படக்கூடிய புனித பெனடிக்ட் அவர்களுடைய விழாவினை இந்த நாளில் திரு அவை சிறப்பிக்கிறது. மார்ச் மாதத்திலே அவருடைய இறப்பு தினம். ஆனால் அது தவக்காலத்தில் வருவதால் பெரும்பாலும் அங்கு நாம் சிறப்பிக்க முடியாது. எனவே வரலாற்று பின்னணியோடு தொடர்புடைய இந்த ஒரு ஜூலை 11ஆம் நாளை தேர்ந்தெடுத்து அவருக்கென நாம் உரிய வணக்கத்தை செலுத்துகிறோம். யார் இந்த பெனடிக்ட்? இப்போது இருக்கக்கூடிய திருத்தந்தை லியோ அவர்கள், இதற்கு முன்னால் இருந்தவர் பிரான்சிஸ் அவர்கள், அதற்கு முன்னால் இருந்தவர் திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர் பெனடிக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப 16 திருத்தந்தையர்கள் அவர்கள் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது, நீங்கள் என்ன பெயரை உங்களுக்கு சூட்டிக்கொள்ள ஆசைப்படுகிறீர்கள் கேட்ட பொழுது அவர்கள் தேர்ந்தெடுத்த பெயர் இன்று நாம் சிறப்பிக்கிற இந்த பெனடிக்ட் அவர்களுடைய பெயர் என சொன்னால், இவருடைய வாழ்வும் இவருடைய பங்களிப்பும் எவ்வளவு அளப்பரியதாய் இந்த திரு அவையில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 5ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியில் கிபி 480 பிறந்து 6ஆம் நூற்றாண்டின் முதல் பாதி முழுமைக்கும் 547 வரை வாழ்ந்த இவர் துறவு மடங்கள் வழியாக, தவ வாழ்வின் வழியாக திருச்சபைக்கு ஆற்றிய பணிகள் அளப்பரியது. இன்னைக்கும் இவருடைய நாமத்தை தாங்கி திருத்தந்தையர் மட்டுமல்ல, பல்வேறு துறவு சபைகள் இந்த உலகமெங்கும் பணி செய்து வருவதை பார்க்கிறோன்னு சொன்னா, மக்கள் முன்னால் தன்னை ஏற்றுக்கொண்டவரை அந்த மக்கள் முன்னால் கடவுள் இன்று உயர்த்தி வைத்திருப்பதை நாம் காண்கிறோம். அன்பு உறவுகளே, இந்த புனித பெனடிக்டுடைய வாழ்க்கையை இறை வார்த்தையோடு உரசி பார்க்கிற பொழுது, என் பணிக்கென யாரை அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி கடவுள் இன்னைக்கு முதல் வாசகத்திலே கேள்வி எழுப்புகிறாரே, நான் வருகிறேன்னு சொல்லி இந்த அடியனை அனுப்பும்னு சொல்லி எஸ்ஐயா கிளம்பி வந்தது போல, பிறப்பிலேயே மிக உயர்ந்த செல்வத்தை மதிப்பை கொண்ட குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், கடவுள் வேண்டாம் என ஒதுக்கி வைத்திருந்தாலும், வாழ்க்கையின் எந்த குறையும் இல்லாமல் வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நிலையில் இருந்த புனித பெனடிக்ட் அவர்கள், உம் பணிக்கு நான் வருகிறேன்னு சொல்லி அவர் கடவுளுடைய படியை தேர்ந்தெடுத்து இன்றளவும் அவருடைய பாதச்சுவடுகள் வழியாக லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் துறவிகள் வாழ்ந்து நற்பணிகளை செய்தாங்கன்னு சொன்னா, தன்னை ஏற்றுக்கொண்டவரை கடவுளும் ஏற்றுக்கொண்டு உயர்த்தி வைத்திருக்கிறார். அவர் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் செய்தி அவரும் சிலுவை அடையாளமும். இன்னைக்கு பல வீடுகளில் சிலுவைகளை வெறுக்கிறோம், ஒதுக்குகிறோம், பயப்படுகிறோம்.
ஆனால் தன் வாழ்க்கையிலே ஒரு துறவு மடத்தில் அவர் தலைவராக இருந்த பொழுது இவருடைய பயிற்சிகளை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் அவருக்கு உணவிலே நஞ்சை கலந்து கொடுக்கிறார்கள். அதை உணர்ந்தவராய் அவர் சிலுவை அடையாளம் வரைகிறார். அந்த பாத்திரம் உடைந்து போகிறது. இப்படி தன் வாழ்க்கையிலே அவர் சிலுவை அடையாளங்கள் வரைந்து அநேக புதுமைகளை செய்திருக்கிறார்னு சொன்னா, அவரை காப்பாற்றிய சிலுவை, அவர் வழியாக வல்ல செயல்கள் செய்த சிலுவை நம் வாழ்க்கையில் எப்படி அது துன்பத்தை கொடுக்க முடியும்? சிலுவையை வாசித்து கையில் எடுத்தவர் அல்ல. துறவு வாழ்விலே தன் வாழ்க்கையில் பெரும்பான்மையான நேரங்களை தவத்திலே செலவிட்டு அவர் அந்த சிலுவையின் மறைபொருளை ஆழமாக உணர்ந்து தியானித்ததால் தான் அவருக்கு தெரிந்திருந்தது இந்த சிலுவை வல்ல செயல்களை செய்ய முடியும்னு சொல்லி அவருடைய வாழ்க்கை கற்றுக் கொடுக்கிற செய்தி சிலுவை அடையாளம். சிலுவை நம் வாழ்க்கையின் ஒரு அங்கமாய் மாற வேண்டும். ஒரு நாளை துவங்குகிற பொழுது, ஒரு நாளை முடிக்கிற பொழுதும், ஒரு பணியை துவங்குகிற பொழுது, ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிற பொழுது, உணவு அருந்துகிற பொழுது, எல்லா நிலைகளிலும் இந்த சிலுவையினுடைய நிழலில் பயணிக்கிற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்பதற்கு பெனடிக்ட் அவருடைய வாழ்வில் ஒரு பாடமாய் அமைகிறது. இரண்டாவது அவர் கற்றுக் கொடுக்கிற செய்தி, புகழெல்லாம் வந்த பொழுது கூட அவர் ஆண்டவரை அமைதியில் தேடினார். அதிகாலையிலே கருக்களிலே எழும்பி இயேசு கிறிஸ்து தன் தந்தையோடு ஜெபத்தில் நேரத்தை செலவிடுகிறார். உணவளித்த இயேசு கிறிஸ்துவை அரசராக அவர்கள் அபிஷேகம் செய்ய காத்திருந்த பொழுது அங்கிருந்து இயேசு நழுவி செல்லுகிறாரே. வீண் புகழுக்கு இடம் கொடுக்காமல் கலைந்து சென்று தந்தையோடு தன்னை இணைத்து கொண்ட இயேசுவை போல தன்னுடைய வல்லமையான செயல்களால் மக்கள் மத்தியில் நல்ல பெயரை சம்பாதித்தாலும் அந்த புகழ் வெளிச்சத்திற்குள் தன்னை இழந்து விடாமல் தவத்தின் வழியாக ஆண்டவரை தேடினாரே. அமைதியில் ஆண்டவரை தேட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை எண்ணி பாருங்களே. ஆலயத்தின் வாசற்படியை, ஆலயத்தின் வளாகத்தை மிதிக்காத கூட்டமெல்லாம் திருவிழாவில் கூடி கழிகிறதே. நிற்பதற்கு இடமில்லாமல் திருப்பலியிலே வேடிக்கை பார்த்துவிட்டு உணவிருந்து விட்டு செல்லுகிறோமே. அந்த கூட்டத்தில் ஆண்டவரை தேடுவதை விட ஒன்றுமில்லாத பொழுது அமைதியிலே சென்று அவர் பாதத்திலே அமர்ந்து நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கி ஜெபத்தின் வழியாக அவரோடு ஐக்கியப்பட வேண்டும் என்பதுதான் இயேசுவும் இயேசுவை பின்பற்றிய பெனடிக்டும் நமக்கு கற்றுக் கொடுக்கிற செய்தி. தனிமையில் என் ஆண்டவரை நான் தேடுகிறேனா? தனிமையில் நான் ஜெபிக்கிறேனா? தனிமையிலே அவரை குறித்து தியானிக்கிறேனா? தியானிக்க வேண்டும். அப்படி தியானிக்கிற பொழுது பெனடிக்டுக்கு கொடுத்த அதே வல்லமையை ஆண்டவர் எனக்கும் கொடுப்பார். வீதிகளுக்கு இறங்கி சென்று அவர் சேவை செய்தார்னு சொன்னார். என் வீட்டிற்குள் என் வார்த்தை, என் கரம் வல்லமையோடு செயல்படுகிறபடியாக ஆண்டவர் நான் தனிமையில் அவரோடு நேரத்தை ஜெபத்தில் தியானத்தில் செலவிட்டார் என்னையும் அவர் உயர்த்துவார் என்பதை அவர் வாழ்க்கையில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது அவர் வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்கிற ஒரு உன்னதமான ஒரு செய்தி, அவர் தன்னுடைய சகோதரியின் மீது வைத்திருந்த பாசம். எல்லோருக்கும் சகோதரி இருக்கும், அப்படித்தானே? எனக்கும் ஒரு சகோதரி இருக்காங்க. ஆனால் பெரும்பாலான நேரம் சண்டை தான், பிரச்சனை தான், கஷ்டப்படுத்துவது, அள வைக்கிறது தான் என்னுடைய வேலைன்னு வச்சுக்கோங்களே. ஆனால் இவரை பார்க்கிறோமே, அவருடைய சகோதரியும் அவரும் ஒரு துறவிதான், ஸ்குலாஸ்டிக். அவர்கள் ஆண்டிற்கு ஒரு முறை தான் அவர்கள் பார்த்து கொள்ளுவார்கள். அந்த ஒரு நாள் பகல் முழுவதும் அவர்கள் பேசுவார்கள். தங்கள் வாழ்க்கையை குறித்து அசை போட்டார்கள்னு சொன்னால், விவேகானந்தர் வாழ்க்கையில் வாசிக்கிறோம், எல்லாவற்றையும் இழந்த ஒரு துறவியினால் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் தாய் பாசத்தை குறித்து சொல்லியிருப்பார். பட்டினத்தாருடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது அவரும் தாய் பாசத்தை குறித்து பேசியிருப்பார். 5 திங்கள் என்னை சுமந்து பெற்றவள்னு சொல்லி பாடலெல்லாம் பாடியிருக்காங்கன்னு சொன்னால், துறவு வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு விதத்தில் ஒரு விதமான ஒரு பாசத்தை நாம் நம்முடைய குடும்பத்திலிருந்து, அந்த தாய், தந்தை, அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சின்னு சொல்லி ஏதாவது ஒருவர் மீது வச்சிருப்போம். இப்படி இந்த பெனடிக்ட் வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் துறந்த அவரால் கூட தன் சகோதரி மீது வைத்திருந்த பாசத்தை அவர் பாருங்களே, அவர் துறந்தார்னு சொல்ல வரல, அந்த பாசத்தை அவர் கைவிடலை. இன்னைக்கும் 2 பேருடைய கல்லறைகளும் அருகருகில் அமர்ந்திருக்குதுன்னு சொன்னால், அவர் ஒரு நாள் பார்த்த பொழுது கூட தன் உள்ளத்தை எல்லாம் கொட்டி அவர்கள் இருவரும் பேசிக்கொள்வார்களாம். அன்பர்களே, ஒரு துறவிக்கு கூட தன்னுடைய சகோதரியின் மீது ஒரு பாசம் இருக்குதுன்னு சொன்னான். இல்லற வாழ்க்கையில் இருக்கிற நாம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற மனிதர்கள் மீது எப்படிப்பட்ட ஒரு பாசம் வச்சிருக்கிறோம்? நம்முடைய தாய் மீது, தந்தை மீது, அண்ணன், அக்கா,
தம்பி தங்கச்சி மீது இப்படி பாசமாக இருக்கிறோம். பல நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு பிறகு அவர்கள் எல்லோருமே பங்காளிகளாக மாறி போகிறார்கள். பொருள் சார்ந்து இதை பங்கிட்டு கொள்ளுகிற உறவாய் மாறுது. பங்காளிகள் நாம் அல்ல. நாம் எல்லோருமே தாயின் கருவறையிலே ஒன்றாக வளர்ந்தோம். அந்த ஒரு பாசம்தான் பெனடிக்டையும் ஸ்கொலாஸ்டிகாவையும் இயக்கியது. அவர்கள் எவ்வளவு பணி செய்தாலும் அந்த அண்ணன் தங்கை என்கின்ற பாசத்தை அவர்கள் விட்டு கொடுக்கவில்லை. எனக்கும் அந்த ஒரு ஆசை இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பாசத்தை நாம் உடன் பிறந்தவர்களுக்கு பெற்றெடுத்தவர்களுக்கு கொடுக்கிறோம்? அது ஒரு பொருள் மையமாய் மாறி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பொருள் மையமாய் கேவலம் அந்த ஒரு நிலம், அந்த ஒரு காசு நீ சகோதர சகோதரிகளெல்லாம் அடிச்சுக்கிட்டு சண்டை போட வைக்குது. முகம் பார்க்க முடியாது. இவங்க பெத்த பிள்ளையும் அவங்க பெத்த பிள்ளையும் பேசிக்காது. இவங்க நல்லது கிட்டத்துக்கு போக மாட்டாங்க. பாருங்களே, பிறந்து வாழ்வது எத்தனை நாள்னு தெரியவே தெரியாது. அற்பமான ஒரு வாழ்க்கை. நாளைக்கு நான் இருப்பேன்னு சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருக்கிற வரை உறவுகளோடு இணக்கமாய் வாழ முடிகிறதா என்பது நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒன்று. பெனடிக்ட் பாருங்கள், எவ்வளவு தவத்தில் இருந்தாலும் கூட அந்த பாசத்தை அவர் தொலைத்து விடவே இல்லை. நாம் அந்த பாசத்தை தொலைத்து விடவே கூடாது. இந்த 3 காரியங்களை இவருடைய வாழ்விலிருந்து நான் நமக்குரியதாக எடுத்துக்கொள்கிறேன். அவருடைய வாழ்க்கை பின்பற்றி பல துறவு சபைகள் இருக்கிறார்கள். பல உயர்ந்த நூல்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அது துறவு வாழ்க்கையில் இருக்கிறவர்களுக்கு பொருந்தும். நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, என் வாழ்வில் சிலுவை அடையாளம், சிலுவை என்பது ஒரு அங்கமாய் மாற வேண்டும். நான் கடவுளை தனிமைகளை நாட வேண்டும். என்னுடன் பிறந்தாரோடு நான் ஒரு அன்பை நான் கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருக்கிற பொழுது உண்மையிலேயே கடவுள் பெனடிக்டை ஆசீர்வதித்தது போல நம்மையும் ஆசீர்வதிப்பார். அந்த ஒரு பாக்கியமான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைப்பதாக. ஆமேன். வாழ்க்கையை விட எந்தன் வல்லமையை விட உந்தன் அருள் நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையை விட எந்தன் வல்லமையை விட உந்தன் அருள் நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையில் உம்மையே வாழ்த்துவது, வாழ்க்கையில் உம்மையே வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானதே. கையளிக்கின்றேன் இறைவா என் மெய்ப்பொருளாவி, அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. அன்பர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பெனடிக்டின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கியருளும். நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உம்மையே தேடவும் ஊழியத்தில் ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா,
எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பெனடிக்டின் விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் திரு அவைக்கு ஒவ்வொரு நாளும் வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது புகழை பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாகும். அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவதும், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்தும் மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவதும், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவர், நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்தும் வாழ்வதரும் அப்பத்தோடு மீட்பளிக்கும் கிண்ணத்தோடு எங்கள் வேண்டுதலையும் இடைய திருப்பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்றமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாய் எங்களை ஏற்றுக்கொண்ட நினைவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்த்துள்ளபடியாக உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குமுடைய திரு அவை நினைவு கூர்ந்திரலும். எங்கள் திருத்தந்தை சிங்கராயர், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியரை
நிறைவாக புனித பெனடிக்டை ஆசீர்வதித்தது போல ஆசீர்வதித்து வழி நடத்துவீராகும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உம்முடைய திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய எல்லா புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் அன்பு திருமகனும் எங்கள் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்திடும் வரம் அருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் மீட்பர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் இருக்கரம் விரித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, துறவுமட தலைவரை நீர் வழி நடத்தி அவர் வழிகளிலெல்லாம் நீர் முன் பயணித்து ஆண்டவரே உம்முடைய கரங்களுக்குள் அவரை தாங்கி வழி நடத்தியது போல ஆண்டவரே எங்களையும் நீர் தாங்கி அமைதியையும் ஆறுதலையும் மேலான அரவணைப்பையும் நீர் கொடுத்து ஆண்டவரே உம்மை விட்டு நாங்கள் ஒரு நாளும் விலகாதபடி உம்முடைய இறக்கைகளின் கீழ் எங்களை பாதுகாத்து வழிநடத்துவீராகும். உம்முடைய அமைதியை அனுபவிக்கக்கூடிய பிள்ளைகளாக நீர் எங்களையும் ஆண்டவரே உயர்த்தேறலும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி, இவர் தாமே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகிறவர். சிலுவையில் நமக்காய் தொடர்ந்து ஜெபித்து வல்ல செயல்கள் புரிகிறவர் திருவுடலாய் எழுந்து வருகிறார். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர நெல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். என் மனம் சோர்ந்து போகும் வேளை உம்மை கூவி அழைப்பேன். இறைவா 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 இறைவா, தாய்மடி சேர்க்கும் செய் போல ஓடி வருவேன். என் மனம் சோர்ந்து போகும் வேளை உன்னை கூவி அழைப்பேன். இறைவா 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 இறைவா, தாய்மடி சேரும் செய் போல ஓடி வருவேன். என்னை அன்பு செய்யும் நல்ல தெய்வம் நீதான், என்னை என்றும் காக்கும் வல்ல தெய்வம் நீதான். நான் வாழும் நாளில் வணங்கும் தெய்வம் நீதான், நான் காணும் பொருளில் கவிதை வடிவம் நீதான். நான் தேடும் இடங்களில் தெய்வ தரிசனம் நீதான். எங்கெங்கோ தேடி 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 அழைந்தேன், தேவை நீ தேவா. என்றென்றும் பாடி பாடி உன்னை அழைத்தேன், பாதை நீ நாதா. எங்கு
எங்கெங்கோ தேடி 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 அழைந்தேன், தேவை நீ தேவா. எங்கெங்கும் பாடி பாடி உன்னை அழைத்தேன், பாதை நீ நாதா. நன்றி கூறி மன்றாடுவமாக. ஆண்டவரின் நிலைவாழ்வின் பிணையாகிய திருவுணவை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித பெனடிக்டின் படிப்பினைகளை கடைபிடித்து பற்றுறுதியுடன் உமக்கு ஊழியம் புரியவும், சகோதரர் சகோதரிகளை ஆர்வத்துடன் அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கிய மாதாவே அம்மா, ஆரோக்கிய மாதாவே அம்மா, தீராத பிணி தீர்க்கும் திருத்தாயே வேளை நகர் ஆரோக்கிய மாதாவே அம்மா, தீராத பிணி தீர்க்கும் திருத்தாயே வேளை நகர் ஆரோக்கிய மாதாவே அம்மா. வாடாத மலரல்லவா நீ, வாடாத மலரல்லவா, இறை மகனுக்கும் வீடல்லவா. வாடாத மலரல்லவா, இறை மகனுக்கும் வீடல்லவா. அந்த வீடங்கள் நிழலல்லவா, அந்த வீடங்கள் நிழலல்லவா. இது வேளை நகர் செய்த தவமல்லவா. ஆரோக்கிய மாதாவே அம்மா, ஆரோக்கிய மாதாவே அம்மா, தீராத பிணி தீர்க்கும் திருத்தாயே வேளை நகர் ஆரோக்கிய மாதாவே அம்மா. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.